ஹை ஃப்ரெண்ட்ஸ், சிறகடி காசை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே நம்ம முத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வண்டி இல்லை அப்படின்ன உடனே புது வண்டி வாங்கிறதுக்காக சரி அந்த வண்டிக்கு தகுந்த பணத்தை விட நீங்கள் எக்ஸ்ட்ரா எனக்கு பணம் தரணும், அந்த சிந்தாமணி கேட்டு நீங்கள் வாங்கி தரணும், இல்லைனா போலீஸ்க்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவரும் பயந்துக்கிட்டு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சிந்தாமணிக்கிட்ட விஷயத்த சொல்கிறாங்க. சரி பணத்தோட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி வந்து அடுத்தது நாம் ஏன் பணம் கொடுக்கணும், பண்ண சொன்னதெல்லாம் ரோகிணி தானே, அவகிட்டயே ஃபோன் பண்ணி பணத்தை கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சொல்லுங்கள் ஆண்டி என்ன விஷயம் அப்படின்னு இங்கே வந்துட்டு ரோகிணி வந்து ஃபோன் அட்டன் பண்ணி பேசவும், இங்கே பாருமா முத்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டான், இந்த மாதிரி மீனாவோட வண்டியை தூக்குனது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையையும் தூக்க சொன்னது நான் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டான். நான் நல்லா அவங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன். இந்த மாதிரி மீனாவுடைய வண்டியை இப்போ வேணும்னு கேட்குறான். அந்த வண்டியை இப்போ இங்கே இல்லை, அதை வேற ஒரு பார்ட்டிக்கு அப்போவே வந்து கை மாற்றியாச்சு, அந்த வண்டி திரும்பவும் கிடைக்காது. அந்த வண்டி இல்லைன்னா அந்த வண்டிக்கான பணத்தை முத்து என்கிட்ட கேட்குறான். அங்கே பாரு இந்த எல்லாத்தையும் பண்ண சொன்னது நீ தான், நான் ஏன் பணம் கொடுக்கணும், என்கிட்ட அவ்வளோ பணமும் கிடையாது, நீ தான் பணத்தை கொடுக்கணும், அவன் கேட்குற பணத்தை நீ இப்போ எனக்கு கொடுக்கணும், அவன் 40,000 கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், என்ன சொல்கிறாங்க ஆண்டி நானா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், என்னம்மா நீ தானே இதெல்லாம் பண்ண சொன்ன, உனக்காக தானே நான் இதை பண்ணேன், நீ எனக்கு டெக்கரேஷன் ஆர்டர் கொடுக்குறேன்னு நான் அதுக்காக தான் பண்ணேன், ஆனால் அவன் போலீஸ்க்கு போவேன்னு சொல்கிறான், அவன் போலீஸ்க்கு போனான்னா அப்புறம் நான் அவங்கள மாட்டி விட்டுடுவேன், எனக்கு வேறு வழி இல்லை, நீ தான் பண்ண சொன்னதை நான் போலீஸ்கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து ரோகிணி மேலே திருப்பி விட்டுடுறாங்க. ஸோ போலீஸ்கிட்ட உன்னை மாட்டி விட்டுருவேன் அப்படின்னு பயன்படுத்துகிறாங்க. ஸோ நாம் ஏன் பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணியும் உஷாராக தான் இருக்காங்க. ஸோ நம்ம ரோகிணி தான் வந்து நல்லா வசமாக வந்து மாட்டிக்கிட்டாங்க. ஸோ என்ன ஆண்டி எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருமா பேசுகிறதுக்கு அதுக்கு மேலே எதுவுமே இல்லை, பணத்தை நீங்கள் எப்படியாச்சும் கொடுத்துரு, முத்து பணத்தை கேட்டுக்கிட்டு அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான், இன்னும் 1 மணி நேரத்தில் பணம் வேணும், இல்லைனா அவன் போலீஸ்க்கு போவான்னு சொல்லிட்டு இருக்கான், எனக்கு வேறு வழி தெரியாது, நான் அப்படியே சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிந்தாமணி சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போது என்ன இப்படி ஆகிடுச்சு, இந்த முத்துவும் மீனாவும் இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணால் அடங்கிடுவாங்கன்னு நினச்சோம், ஆனால் அப்படி எதுவும் நடக்காமல் அடுத்தடுத்து என்ன எப்படி இதெல்லாம் நடக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்களே, என்ன பண்ணுறது அப்படின்னு ரோகிணி வந்து மனசை நினச்சிக்கிட்டு அடுத்தது பணத்துக்கு எங்கே போகிறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். மனோஜ் கிட்ட அதுக்கு தகுந்த மாதிரி ஏதோ வந்து ரோகிணி வந்து பேசுகிறாங்க. அப்போது இந்த மாதிரி எனக்கு ஒரு 50,000 பணம் தேவை அர்ஜென்ட்டாக கொடு அப்படின்னு. 50,000 நான் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு மனோஜ் வந்து சொல்லிட்டு இருக்கவும், என்ன மனோஜ் ஒய்ஃப்காக இதை கூட தரமாட்டியா, பெரிய ஆர்டர் ஒன்று வந்திருக்கு, அதுக்காக மேக்கப் பொருளெல்லாம் வாங்கணும், என்கிட்ட பணம் எதுவும் இல்லை, அவங்கக்கிட்டையும் அட்வான்ஸ் கேட்கவும் முடியாது, பாரு ப்ளீஸ் எனக்கு பணம் தேவை இப்போ கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ரோகிணி அவ்வளோ பணம் இல்லை, நான் உனக்கு தர முடியாது, அதுவும் என் அம்மாவை மீறி என் அப்பாவை மீறியும் உனக்கு நான் பணம் கொடுக்க முடியாது, அப்புறம் நீ எதுக்கு பணம் கொடுத்த அப்படின்னு என் அம்மா என்கிட்ட கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து மனோஜ் வந்து அவங்க அம்மாவுக்கு பயப்படுவோம். என்ன மனோஜ் ஒய்ஃப்க்கு பணம் கொடுக்கறது கூட உன் அம்மாவை தான் கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி வந்து சொல்லிட்டு இருக்கவும், ஆமாம் ரோகிணி நான் அப்படின்னு உனக்கு அம்மாவுக்கு தெரியாமல் படம் கொடுத்தாலையோ அப்புறம் எப்படியாச்சும் அது வீட்டில் தெரிஞ்சிருச்சுன்னா அப்படியே அம்மா என்னை ரொம்ப திட்டுவாங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த முத்துக்கும் மீனாக்கும் அவங்களுக்கு தெரியாமல் படத்தை கொடுத்துருக்கேன் உனக்கு அப்படின்னு தெரிஞ்சா அவங்களே இதை பெருசாக்கி விட்டுருவாங்க, ப்ளீஸ் விட்டுரு, என்கிட்ட பணம்லாம் எதுவும் கேட்காதா, என்கிட்ட எந்த பணமும் இல்லை, ஆல்ரெடி இங்கே இருந்த பணத்தை வேற காணும், அதிலே ரொம்ப டென்ஷனில் இருக்கோம், அதுவே எங்கே போச்சுன்னு தெரியல, அதுக்கப்புறம் புதுசாக இப்போது நாம் பிஸ்னஸ் வேறு பண்ணணும்னு திரும்பவும் சொல்லிகிட்ருக்கோம், அதுக்கெல்லாம் பணம் எப்படி நம்ம கொடுக்காம இருக்க முடியாதுல்ல, சுத்தமாக நம்மக்கிட்ட இல்லை ரோகிணி ப்ளீஸ் என்கிட்ட எதுவும் கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மனோஜ் வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரோகிணியுமே இருந்துக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறது, நாம் இங்கேயும் எடுக்க முடியாது, எந்த பணமும் இல்லைன்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்கான். முன்னாடியாச்சும் அதுங்க 2 இருந்துச்சு, திருடிட்டு அதுங்க மேலே பழிய போட்டுட்டோம், இதுக்கு முன்னாடி ஸ்ருதி அம்மா கிட்ட கேட்டோம், அந்த பணத்தையும் அவங்க திருப்பி கேட்குறாங்க, அவங்கக்கிட்டையும் கேட்க முடியாது, சரி வேறு யார்கிட்ட நம்ம கேட்க முடியும், யார்கிட்டையுமே ஹெல்ப் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து வித்யாக்கிட்டையும் கேட்க முடியாது, அவளுக்கே இப்போ கல்யாணம் வச்சுருக்காங்க, இந்த நிமிஷத்தில் கேட்டாலையும் எதுவும் இல்லைன்னு தான் சொல்வா, என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்பவே வந்து யோசிக்கிறாங்க நம்ம ரோகிணி வந்துட்டு. அடுத்து என்ன பண்ணலாம், இல்லைனா போலீஸில் இந்த சிந்தாமணி நம்மளை மாட்டி விட்டாலே மாட்டி விட்டுரும், அதுக்கப்புறம் இதை பண்ண சொன்னது நாம் தானே தெரிஞ்சால் நாம் எதுக்கு இதெல்லாம் பண்ண சொன்னோன்னா நம்மள முத்து நோட ஆரம்பிச்சிருவாரு, அப்புறம் நிறைய உண்மைகள் வந்து வெளியே வரும், நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி பயங்கரமாக வந்து பயப்படுறாங்க. அங்கேயே வந்து முத்து வந்து 1 இன்ச் கூட நகராமல் அங்கேயே வந்து உட்காந்துட்டு இருக்காரு, வண்டிக்கான படம் வராமல் நான் இங்கிருந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு
ஸோ இப்போ மீனா வந்து முத்துவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் மீனா என்னாச்சு அப்படின்னு. ஒன்றும் இல்லைங்க, அம்மாவோட வண்டியெல்லாம், அதாவது கரும்பு ஜூஸ் வண்டி, கடை எல்லாமே திரும்ப வந்துடுச்சுங்க. அருண் பேசியிருக்காரு, போலீஸ்கிட்ட பேசி வந்துடுச்சுங்க அப்படின்னு சொல்லவும், ஓ அப்படியா மீனா, சரி மீனா ரொம்ப சந்தோஷம், அத்தை சந்தோஷமாக இருக்காங்களா, அது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க நீங்கள் தானே பேசுகிறதா போனீங்க, நீங்கள் எங்கெங்கே இருக்கீங்க, நீங்கள் பேசலையா, அருண் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து கேட்கவும், மீனா நானும் பேசிட்டேன் அவர்கிட்ட, நான் பேசிட்டு இருக்கும்போது தான் அருண் அங்கே வந்தான், சரி நான் தான் இது அருணால நடந்த மாதிரி இருக்கட்டும்னு அவர்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு எங்கள் முத்து வந்து சொல்லவும், ஏங்க நீங்கள் நல்லது பண்ணிட்டு அவருக்கு நல்ல பேர் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லவும், வீடு மீனா அத்தை சந்தோஷமா இருக்காங்களா, அது போதும் அப்படின்னு முத்து சொல்லிடுறாங்க. சரிங்க சரி நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு, என்ன மீனா அடுத்து உன் வண்டியோட கடமை இருக்குல்ல, அதை கண்டுபிடிச்சு கொடுக்கணும்ல, உனக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன்ல, அதுதான் மீனா கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். கண்டிப்பாக உன் வண்டி எங்கே இருக்குன்னு தெரியல, அந்த வண்டி இல்லைனாலையும் உனக்கு வேற ஒரு வண்டியாச்சும் கண்டிப்பாக வாங்கி தராமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், என்னங்க எனக்கு இன்னும் புரியல, என்ன குழப்புறீங்க, புரியுற மாதிரி சொல்கிறீங்க புரியாத மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கேட்கவும், மீனா வந்துட்டு அப்போ தான் முத்து இருந்துக்கிட்டு, பாரு மீனா உன்னுடைய வண்டியை தூக்க சொன்னது சிந்தாமணி தான், ஆனால் இப்போ அந்த வண்டி இல்லை, திருட்டு பசங்க திருடி அதை அப்போவே வித்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும், ஐயோ அப்போது நீங்கள் எனக்கு வாங்கி கொடுத்த வண்டி எனக்கு இல்லைங்களாங்க, அதுதாங்க எனக்கு கூட இருந்து ராசியாக இருந்துச்சு, என்னங்க எப்படி சொல்கிறீங்க, அப்போது இப்போ என்னங்க பண்ணுறது அப்படின்னு. மீனா வேணா பதறாத, அந்த வண்டி இல்லைன்னா என்ன, அந்த வண்டி வாங்கி கொடுத்த விலைக்கு இப்போ நான் சின்னமணிக்கிட்ட பணம் கேட்டிருக்கேன், அந்த அம்மா பணத்தை இப்போ கொடுக்கும், கண்டிப்பாக உனக்கு நான் அதே மாதிரி வேற ஒரு வண்டி வாங்கி தரேன் மீனா, நீ கவலைப்படாத இரு, அதுக்காக ஏன் இப்படி உடனே ரொம்ப எமோஷ்னல் ஆகிற, வண்டியோட தான் நான் வீட்டுக்கு வருவேன், நீ கவலைப்படாத மீனா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம முத்து வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏங்க எப்படிங்க அந்த அம்மா பணம் தருமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா வந்து கேட்டுட்ருக்கவும், அது என்னுடைய பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன், நீ ஃபோனை வை மீனா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. மீனா இங்கே இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, என்னுடைய வண்டியும் இப்போ வந்துடும், என் புருஷன் வீட்டுக்கு கொடுத்துருவாரு, அது மட்டும் இல்லாமல் நான் வேண்டின மாதிரி அம்மாவுடைய கடையும் திருப்பி கொடுத்துட்ட கடவுளே அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மீனா. ஸோ இப்போ இங்கே நம்ம முத்து வந்துட்டு அங்கேயே வந்து வெயிட் பண்ணி உட்காந்துட்ருக்காங்க. பணம் மட்டும் வரலைன்னா என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியும், ஓ முதலாளி அம்மாவுக்கு தெரியும் அப்படின்னு முத்து பேசிட்டு அங்கேயே உட்காந்துட்ருக்கவும், அடுத்து நம்ம ரோகிணி வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பணத்துக்காக நம்ம மகேஷ் கிட்ட வேணால் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஸோ அவங்க கூட தான் நம்ம வந்து பிஸ்னஸ் வந்து பார்ட்னராக வந்து இருக்க போகிறோம். ஸோ அதுக்கிட்டேயும் எப்படி பணம் கேட்குறது அப்படின்னு வந்து ரொம்பவே வந்து யோசிக்கிறாங்க ரோகிணி வந்துட்டு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தால் இங்கே நம்ம யோகா கிளாஸ் நடத்துறதுக்காக நம்ம ஆன்ட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜயா வந்து பணமெல்லாம் வந்து 1 மாதம் ஆயிடுச்சு அப்படின்னு ஃபீஸ் வந்து கலெக்ஷன் பண்ணி வீட்டில் வந்து உட்காந்து எண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அவங்க ஹஸ்பண்ட்கிட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க, என்ன விஜயா இதெல்லாம் அப்படின்னு முத்துவோடைய அப்பா வந்து கேட்டுட்ருக்கவும், ஏங்க யோகா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன்ல அதுக்கான ஃபீஸ் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஓ அப்படியா, எப்படியோ எது நடந்தாலையும் நான் வீட்டில் சும்மா இருக்க மாட்டேன், ஏதாச்சும் ஒரு வருமானம் வந்தே தீரணும் அப்படின்னு ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கல, சும்மா இருன்னா கேட்க மாட்டேன்றா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவோட அப்பா சொல்லிட்டு இருக்கவும், ஏங்க என்னாலலாம் வீட்டில் சும்மா உட்காந்துட்டு இருக்க முடியாதுங்க, நாம் அப்புறம் நமக்கு ஏதாச்சும் தேவைன்னா யார்கிட்ட போய் கேட்கும், இவனுங்க கிட்ட போய் நிற்க சொல்கிறீங்களா, அதுக்கு நம்ம சும்மாவே இருந்துடலாங்க, நம்மளுக்குன்னு ஒரு மனுமானம் வேணுங்க, இப்போ என்ன நமக்கு ஏன்னா வயசாகிடுச்சு விடுங்க, நான் ஏதோ வீட்டில் இருக்க போர் அடிக்குது, எனக்கு பிடிச்சதா பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சொல்லிட்டு இருக்கவும், சரி நீ என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம விஜயா வந்து எண்ணிட்டு இருக்கவும், என்ன பணம் ஃபீஸ் எவ்வளோ வாங்குறா அதிகமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவோட அப்பா கேட்கவும், எங்கள் ஃபீஸ் எல்லாம் கம்மி தான், இது 2-3 மாதத்துக்கு சேர்த்து அட்வான்ஸாக வாங்கியிருக்கேங்க அப்படின்னு சொல்லவும், எதுக்கு இப்போ உனக்கு அவ்வளோ பணம் அப்படின்னு சொல்லவும், ஏங்க பணம் எனக்கெல்லாம் எதுவும் தேவையில்லைங்க, அப்படி அவங்க எக்ஸ்ட்ரா 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு சேர்த்து கொடுத்தாதான் லீவ் போடாமல் யோகா கிளாஸ்க்கு ரெகுலராக வருவாங்க, அடிக்கடிக்கு லீவ் போட்டுட்டா அதுவும் 1 மாதம் கற்றுக்கிட்டு 1 மாதம் வராமல் போயிட்டா எப்படிங்க எக்ஸசைஸ் அது கரெக்டாக வருமா, யோகான்றது ஒரு பயிற்சி, அதை தினமும் பண்ணாதான் நல்லது கிடைக்கும், அதுக்காக தான் நான் இப்படி பண்ணுறேன்
அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்லவும், என்னமோ சொல்கிற சரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மொத்தமாக 65,000 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விஜயா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூம்குள்ளே எடுத்துகிட்டு போய் லாக்கரில் உள்ள வைக்கிறதுக்காக நான் போய் பணத்தை உள்ள பீரோவில் வச்சுட்டு வரேன், வச்சுட்டு திரும்பவும் பார்வதியோட வீட்டுக்கு போகிறேங்க, பார்வதி நானும் சேர்ந்துக்கிட்டு பார்வதி ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லியிருக்கேன், நாங்கள் வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவோடைய அப்பா கிட்ட சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் எனக்கும் வெளியில் போகிற வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து கிளம்பிடுறாரு விஜயாவுக்கு முன்னாடியே. அப்போது வந்து ரோகிணி வந்து ரூம்குள்ளே வந்தவங்க. ஸோ இவங்க பேசின எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நமக்கும் இப்போ பணம் தேவை இருக்குது, ஆண்டியும் பணம் வைக்கிறாங்க, அவங்க கிட்ட கேட்டால் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸோ அவங்க பணத்தை வச்சுட்டு போனதுக்கப்புறமா வந்து நம்ம ரோகிணி வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் யாரும் இல்லை அப்படின்னு சமயம் பார்த்து சொந்த வீட்டிலே திருடுற அளவுக்கு போயிடுறாங்க நம்ம ரோகிணி. ஸோ ஒரு பிரச்சனையை முடிக்கிறத விட்டுட்டு அடுத்தும் மேலும் மேலும் நம்ம ரோகிணி வந்து பிரச்சனையை வளர்த்துக்கிட்டே தான் போகிறாங்க. ஸோ இங்கே வித்யா சொன்ன மாதிரி இந்த விஷயத்த முதல்ல, அதாவது கிறிஷோட விஷயத்த மீனாக்கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் சொல்லியிருந்தா அவங்களே எப்படியாச்சும் பேசி சமாதானப்படுத்தி இந்த பிரச்சனையை முடிச்சு வச்சுருப்பாங்க. அது அப்படி செய்யாமல் அவங்கக்கிட்ட நாம் ஏன் போய் இறங்கி நிற்கணும்? நாம் அவங்களோட பெரியவங்க, நாம் படிச்சிருக்கோம், நம்ம நல்ல ஷோரூம் வச்சுருக்கோம் அப்படின்னு அவங்கக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு ஏழை பணக்காரன் வித்தியாசம் பார்த்து அவங்களுக்கு நம்மளுக்கு யூகலாம் அப்படின்னு நம்ம ரோகிணி யூகாவால் இவங்கக்கிட்ட உதவி கேட்காம என்னாலேயே எல்லாத்தையும் பண்ண முடியும் அப்படின்னு அவங்களே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணுறா அப்படின்னு இருக்க சிக்கலில் தான் போய் மாட்டிக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இது இந்த அளவுக்கு வந்து நின்றுருக்கு. ஸோ சொந்த வீட்டிலே திருடுற அளவுக்கு. ஸோ அவங்க யாரும் இல்லாத நேரமாக பார்த்து ரூம்குள்ளே போயிட்டு நம்ம ரோகிணி பணத்தையும் எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு, அதாவது கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு நம்ம வச்சுட்டும் போக முடியாது, மீதி பணத்தை திருட வந்திருந்தா பணத்தை வச்சுட்டா எடுத்துகிட்டு போயிருப்பான் அப்படின்னு சந்தேகம் வரும் அப்படின்னு ரோகிணி யோசிச்சு எல்லா பணத்தையும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ மீதி பணத்தை நமக்காக நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நேராக போயிட்டு சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி அங்கேயே இருங்க நான் பணத்தோட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி எடுத்துகிட்டு போய் பணத்தை கொடுக்குறாங்க. உங்களை நம்பி தான் நான் இந்த ஆர்டரை கொடுத்தேன். ஸோ மீனாவோட வண்டி திருடணுன்றது என்னோட ஐடியா கிடையாது, உங்களுடைய ஐடியா தான். இப்போ நீங்களே அதை பண்ணிவிட்டு அப்படியே பிளானை எம்எல்ஏ திருப்பி போட்டு என்னை போலீஸில் மாட்டி விட்டுருவேன்னு சொல்லி பணத்தை வாங்கிட்டீங்களா ஆண்டி, நான் இப்படி பண்ணுவீங்கன்னு நினச்ச கூட பார்க்கல ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாருமா அவங்களுக்கு ஒரு ஆபத்து வந்தால் எதை வேணாலும் செய்ய யார் வேணாலும் துணிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பேச நேரம் இல்லை, அப்புறம் அந்த முத்துவால நான் பிரச்சனையில் மாட்டிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை எடுத்துகிட்டு போய் கொடுக்கறதுக்காக சிந்தாமணி நேராக அங்கே கிளம்பி போயிடுறாங்க. ஸோ இங்கே இப்போது பணத்தை எடுத்துகிட்டு போய் முத்துக்கிட்டையும் கொடுத்துட்றாங்க. இதுக்கப்புறம் என் பொண்டாட்டிக்கிட்ட ஏதாச்சும் பிரச்சனை பண்ணணும்னு நினச்சிங்க அவ்வளோதான், நான் மனுஷியாகவே இருக்க மாட்டேன், எந்த அளவுக்கு வேணாலே நான் போவேன், என்னை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு முத்து வந்து அவங்கக்கிட்ட சொல்லிக்கிட்டு மீனாக்காக புது வண்டி வாங்க வந்து போயிடுறாங்க. ஸோ இப்போது அதுக்காக கடைகளையும் வந்து புது வண்டி வாங்குறதுக்காக போய் பார்த்துக்கிட்டும் இருக்காங்க. ஸோ ஒரு பிடிச்ச மாதிரி ஒரு வண்டியையும் வாங்கிக்கிட்டு முத்து வந்து வீட்டுக்கு நேராக கிளம்பி போயிடுறாங்க அந்த வண்டியை எடுத்துக்கிட்டு. ஸோ இன்னொரு பக்கம் இங்கே ரோகிணி வீட்டுக்கு வந்து அவங்க பாட்டுக்கு வந்துடுறாங்க, எதுவுமே தெரியாத ரியாக்ஷன் மாதிரி. ஸோ இது எல்லாத்தையும் ரோகிணி வந்து பணத்தை வச்சு கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு நமக்கு தேவையான பணத்தை எடுத்துக்கிட்டு மீதி பணத்தை வச்சுட்டு போனால் திருடன் இப்படியா பண்ணியிருப்பான்னு யோசிச்ச ரோகிணி. ஸோ இப்போது நம்ம திருடன் எப்படி வீட்டுக்குள்ளே வந்து லாக்கரை ஓப்பன் பண்ணி பணத்தை எடுத்துகிட்டு போயிருப்பான், எதையும் எந்த ஒரு பொருளையும் உடைக்காமல் சாவி எங்கே இருக்குன்னு அவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்றத யோசிக்காமல் நம்ம ரோகிணி வந்து விட்டுட்டாங்க. ஸோ பணத்தை காணணும் அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்க தேட ஆரம்பித்தா ஸோ பணத்தை வீட்டில் இருக்கிறவங்க தான் எடுத்திருப்பான், கண்டிப்பாக திருடன் வர வாய்ப்பு இல்லை, திருடன் வந்தால் இப்படியே எடுத்துகிட்டு போயிருப்பான் அப்படின்னு நினைப்பாங்க அப்படின்றத ரோகிணி நினைக்காம போயிட்டாங்க. ஸோ ரோகிணி இந்த விஷயத்தை யோசிச்சிருக்கலாம், ஸோ யோசிக்காமல் போயிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக ரோகிணி வந்து வீட்டில் வந்து கண்டிப்பாக மாட்டிக்க போகிறாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.